So economical means, good morning student, economical பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First of all, economical means production, consumptions, money flow. ஓகேங்களா, உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷனா என்னதுமா, உற்பத்தின்னு சொல்லுவாங்க. கன்சப்ஷன்னா விநியோகம்னு சொல்லுவாங்க. மணி ஃப்ளோ மீன்ஸ் என்ன அப்படின்னா பயன்பாட்டின் அளவு. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோட மணி லெவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான் எக்கனாமிக். சரிங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு 100 பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க, ஸோ லீவ் பண்ணுறாங்க. இப்போ 100 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் 1 rupees இருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் 1 rupees இருக்கு. சரிங்களா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற 100 பீப்புள்ஸும் ஆப்பிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது. 100 ஆப்பிள் வந்து 100 பீப்புள்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, 100 ஆப்பிள்ஸும் வாங்கிடுறாங்க. சரிங்களா, அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா ஸ்கேர்சிட்டி இல்லை. ஸ்கேர்சிட்டின்னு என்னடா, பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நோ ஸ்கேர்சிட்டி. ஸோ strong nation, that nation one of the strong nation. Okay, so because no deficiency or scarcity anyone. Okay, second one country same as above manner. What is this, 100 people இருக்காங்க, so each person's get 1 rupees. Okay, so the apple rate also 1 rupee. But production, the country oda production எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80 rupees. 80 apples only production பண்ணுது. பிகாஸ் 20 ஆப்பிள் பண்றதுக்கு அவங்க கிட்ட ரிசோர்சஸ் கிடையாது, அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் இல்லை. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெஃபிஷியன்சி, பற்றாக்குறை, ஸ்கேர்சிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப அந்த 100 பீப்புள்ஸ்க்கு 80 ஆப்பிள்ஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப 20 பீப்புள்ஸ்க்கு என்ன கிடைக்கல அப்படின்னா ஆப்பிள்ஸ் கிடைக்கல. ஸோ டெஃபிஷியன்சியா இருக்கு. ஸோ அப்ப அந்த கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதர் கண்ட்ரி கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுது, அனதர் ஒன் கண்ட்ரி கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இம்போர்ட் பண்ணுறப்ப அது தனக்கான நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மணி ஃபாரினுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற கூட்ஸை நமக்கு இம்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த கண்ட்ரி நாட் அ ஸ்ட்ராங் நேஷன். பிகாஸ் அவங்க கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்கு அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப தட் கண்ட்ரி ஒன் ஆஃப் த இம்போர்ட் இன் அனதர் ஒன் கண்ட்ரி டிபெண்ட் அப்பான் த அனதர் ஒன் கண்ட்ரி. யூ நோ தட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நாட் அ ஸ்ட்ராங் நேஷன். ஓகே, ஸோ this is not a good economical level. Okay, another one country same as the above manner, 100 people is living in a country, each person get a 1 rupees. Okay, but other country is production of apple is 150 apple வந்து production பண்ணுது. So usage of peoples எவ்வளவு இருக்காங்க, 100 only. Okay, so 50 apples is excess. 50 apple எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸஸா இருக்கு. ஸோ இந்த 50 ஆப்பிள்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க கண்ட்ரி பீப்புள்ஸ் போக ரிமைனிங் ஆப்பிள்ஸை எக்ஸ்போர்ட்டட் இன் த அனதர் ஒன் கண்ட்ரி. ஓகே, ஸோ அது மூலியமா அவங்களுக்கு அனதர் கண்ட்ரியோட ஃபாரின் கரன்சி கெட்ட இன் அவர் கண்ட்ரி, அவங்க கண்ட்ரிக்கு கிடைக்குது. ஸோ இதனால அந்த நேஷன் வந்து ரொம்ப பெரிய டெவலப்டு கண்ட்ரி ஆர் ஸ்ட்ராங் நேஷன், வெல்த் ஆஃப் நேஷனா மாறிடுது. இதுதான் எக்கனாமி. ஸோ ஒரு எக்கனாமியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்ஸை அனலைசேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கு தான் இந்த எக்கனாமிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங் நேஷனாக இருக்கா, இல்லை வீக் நேஷனாக இருக்கா, இல்லை மோர் ஸ்ட்ராங் நேஷனாக இருக்கா, டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரி, ஹவ் யூ அனலைஸ்ட், எப்படி நீ அனலைஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மணி லெவல், அந்த கண்ட்ரியோட மணி லெவல் அண்ட் எக்கனாமிக்கல் பொசிஷன். எக்கனாமிக்கல் பொசிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் எனி ஒன் கண்ட்ரி. ஓகே, அந்த எக்கனாமிக்கல் பொசிஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்ட்ரியோட லெவல் ஆஃப் கண்ட்ரியை நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, so economic is very important for any other country. One nation is developed country, developing country, under development country. How you determine அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா only you denoted in the economic. ஓகே, ஸோ எக்கனாமிக் வந்து எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நேஷனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அந்த மணியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம மணி கெப்பாசிட்டி வச்சுருக்கோம், அந்த மணி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் ஆகிட்டு போகிறோம், மணி ரைஸ் பண்ணுறோம், இம்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணுறோம், இம்போர்ட்னால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வருது, எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுறோம்னா நம்ம எக்ஸஸ் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், கூட்ஸு, சர்வீசஸ்ஸு,
சர்வீசஸ்னா என்னம்மா ஆல்ரெடி டோல்ட் ஸோ எனி ஒன் டாக்டர் சர்வீஸ், டீச்சிங் சர்வீஸ், லாயர்ஸ். So this is also professional activities. So this is also services, already. So that services activities and goods. How many people in living in our country? How many goods is produced in our country? So how many goods is deficiency? How many goods is excess in our country? So this all the one is analyzing in our economical activities. Okay. So economical activities first நமக்கு father of ஆதாம் ஸ்மித். ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எக்கனாமிக் லெவலை நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம 10th லெசன்ஸில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஜிடிபின்னா என்ன, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன, நெட் நேஷனல்